இறப்பு வீட்டில் துக்கம் அனுசரிக்கும் குடும்பத்தினர் மறைந்த நபரின் ஆத்மா சாந்தியடையவும் குடும்பத்தின் பாரம்பரிய வழக்கங்களின்படியும் ஒரு வருடத்திற்கு சில செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு செய்யக்கூடாதவை சுப நிகழ்ச்சிகள், திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற எந்தவிதமான சுப காரியங்களிலும் கலந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. திருவிழா மற்றும் வழிபாடுகள், குடும்ப குலதெய்வ கோவிலுக்கு செல்வதோ, திருவிழாக்களில் கலந்து கொள்வது மற்றும் வீட்டில் விசேஷமான ஹோமங்கள், பூஜைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். புத்தாடைகள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு புத்தாடை அணிவதையும் பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அசைவ உணவு, குடும்ப வழக்கப்படி மறைந்த நபருக்கான திதி, ஆண்டு சடங்கு முடியும் வரை அசைவ உணவு மற்றும் மது அருந்துவதை தவிர்ப்பார்கள். அலங்காரம், பெண்கள் தலைக்கு பூ வைப்பது, பொட்டு வைப்பது, மஞ்சள் தேய்த்து குளிப்பது மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான அலங்காரங்களை செய்வது ஒரு வருடத்திற்கு தவிர்க்க வேண்டும். இறந்த வீட்டில் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். இறந்தவரை பற்றி தவறாக பேசுவதோ அல்லது கேலி கிண்டல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அவர்கள் நினைவுகளை மதிப்பது முக்கியம். வீட்டை முழு இருட்டாக வைத்திருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது எரியவிட வேண்டும். மன அழுத்தத்தில் தனிமையில் இருக்கக்கூடாது. இறப்பிற்கு பிறகு குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். குறிப்பு: இந்த கட்டுப்பாடுகள் அவரவர் குடும்ப சம்பிரதாயங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் அடிப்படையில் சற்றே மாறுபடலாம்.